ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கணுனாக்க நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் வேணும். அந்த கேன் நம்பர் வந்து நம்ம ஆன்லைன்லேயே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டிஎன்இஜிஏ சேவை மையத்தில் இதில் போயிட்டு நம்ம ஆன்லைனில் நம்முடைய கேன் நம்பரை நம்மளே ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள், சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தலாம் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் டிஎன்இஜிஏ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உனக்கு சேவை ஃப்ரண்ட் பேஜ் வந்துடுச்சு. நம்ம சேவை ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சு. அதில் பாருங்கள் உள்நுழையன்னு சொல்லிட்டு பாருங்கள், துறை உள்நுழைய, பயனாளர் உள்நுழைய அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து பயனாளர் உள்நுழைய அதை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி சேவையில் வந்து நம்ம வந்து பயனாளர் வந்து நுழையணும்னா அதுக்கு வந்து சைன் அப் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே சைன் அப் பண்ணியிருந்தோம்னா நம்ம யூசர் நம்ம கொடுத்து போயிடலாம். அப்படி பண்ணலைனாக்கா புதுசாக நீங்கள் சைன் அப் பண்ணணும். அதுக்கு எப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே சைன் பண்ணிக்கிறதுனால நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் உள்ளே போயிடுறேன். யூசர் நேம் கொடுத்துட்றேன். யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் யூசர் நேம் டச் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி இதில் கேப்பாச்சு என்ட்ரு இதில் இருக்க பாருங்கள். அதில் இருக்கிற கேப்பாச்சு லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, நம்பர் இது என்ன இருக்குதோ அதில் இருக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லாக்இன் இருக்குது பாருங்கள், அதை லாக்இனை கொடுங்க. லாக்இன் கொடுத்துருங்க. லாக்இன் கொடுத்தோன்னே உள்ளே வந்துடுச்சு. இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னா நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு தேவையானது. ஏன்னா நமக்கு கேன் நம்பரு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போய் தான் பண்ணணும். நம்ம செகண்டாக இருக்குது பாருங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்துடுது. உள்ளே வந்தால் பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குது, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது, நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு இது பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நமக்கு நிறைய சர்வீஸ் இருக்குது. என்ன சர்டிஃபிகேட் வேணும்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதில் உள்ளே வந்தோடனே இதில் போர்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே இதில் பாருங்கள் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கேன் நம்பர் இருந்தால் நம்ம லாக்இன் பண்ண தெரியலனாக்கா நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு வேளை மறந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா கேன் நம்பரே வந்துடும். ஆதார் நம்பரை கொடுத்து கூட சர்ச் பண்ணலாம். இல்லைனாக்கா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணால் அந்த ரிஜிஸ்டர் கேனுங்கிறத என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணோடனே பிறகு அதனுடைய பேஜ் வந்துடுச்சு. இதில் ஆதார் நம்பர் யாருக்கு கேன் நம்பர் வாங்குறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிடுங்க. அடுத்தது அப்ளிகண்ட் வந்து அதாவது 18 வயசுக்குள்ளே இருந்தாக்கா 18 வயசுக்குள்ளே இருந்தாக்கா செல்வம், செல்வின்னு கொடுங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தாக்கா திரு அப்படின்னு கொடுங்க. இதில் அடுத்தது கீழே வந்து அப்ளிகண்ட் நேமு, அந்த அப்ளிகண்ட் நேமை என்ட்ரி பண்ணிவிடுங்க. நான் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால செல்வம் அதாவது கொடுத்துட்றேன். அதில் அப்ளிகண்ட் நேம் கொடுக்கணும். இதில் அவருடைய பேர் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் விண்ணப்பதாரர் பெயர்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கு பாருங்க, அதுலேயே நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு என்ட்ரின்னு கொடுங்க. என்ட்ரி கொடுத்தீங்கன்னாக்கா வந்துடும். அடுத்தது
அவர் என்ன மேலா ஃபீமேலான்றது ஒண்ணு இது பண்ணிடுங்க. அடுத்தது அவர் மேரேஜ் ஆனவரா, ஆகலையான்றது அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்குள்ள அவருடைய பர்த்டே, டேட் ஆஃப் பர்த், அவருடைய டேட் ஆஃப் பர்த் மேல பாருங்க. மேரிடா, அன்மேரிடான்னு இது பண்ணிட்டு அவர் டேட் ஆஃப் பர்த், அவர் என்ன இயர், மந்த், டேட்டு அத செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு அவரு கீழ ஃபாதர் என்ன உறவு முறைன்றது பண்ணிடுங்க. கீழ வந்து ஃபாதர் நேம் குடுங்க. ஃபாதர் நேம் இதுல இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. அந்த பக்கம் அதே மாரி தங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்துரும். அதே மாரி மதர் நேமும் டைப் பண்ணுங்க. இதுல இங்கிலீஷ் டைப் பண்ணுங்க. அந்த பக்கம் மதர் நேம் வந்து தமிழ்ல டைப் அதாவது தங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னாக்கா பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னாவே தமிழ்ல வந்துரும். அது ஏதாவது 1, 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா அதுக்கு தகுந்த மாரி மாத்திக்கங்க. அப்புறமா நீங்க என்ன இந்துவா, முஸ்லீமா, என்ன மதம் அது செலக்ட் பண்ணி குடுத்துருங்க. அதுக்கு கீழ ஜாதி இருக்குது. பிசி, ஓசி, எம்பிசி இது மாரி இருக்குது. அது என்னவோ அத குடுத்துருங்க. அது மாரி என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்றதையும் குடுத்துருங்க. அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னான்றதையும் குடுத்துருங்க. அதுக்கு கீழ கரண்ட் அட்ரஸ் அதாவது தற்போதைய முகவரி என்னன்னு குடுங்க. எந்த மாநிலம், மாவட்டம், அ வில்லேஜ், வட்டம், அவனுடைய தெரு பேரு, டோர் நம்பரு எல்லாத்தையுமே குடுத்துருங்க. தமிழ்லயும் குடுத்துருங்க அதே மாதிரி. அவன் எந்த வார்டு நம்பரு அதுவும் குடுத்துருங்க. அவனுடைய டோர் நம்பரு, பிளாக் நம்பரு, அதுக்கு கீழ பின்கோட் நம்பர் இருக்கு பாருங்க. அந்த கட்டத்துல பின்கோட் நம்பர் உங்களுடைய பின்கோட் நம்பர் ஃபுல் அட்ரஸையும் குடுத்துருங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும், கரண்ட் அட்ரஸும் சேம்னாக்கா அந்த கட்டத்துக்குள்ள டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னாக்க, இதுல பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டுருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்துருங்க. கீழ இதுல பாருங்க இமெயில் ஐடி இருக்குது. இதுல இமெயில் ஐடி குடுத்துருங்க. குடுத்துட்டு ஜெண்டர் ஓடிபின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். அதாவது இந்த ஆதார் நம்பரோட என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பர் தான் குடுக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓகே. ஓடிபி வந்ததுன்னா, இந்த ஓடிபி ஜெனரேட் ஓடிபின்றத என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபிய என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, கீழ ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லிட்டு கீழ கிரீன் கலர்ல வந்திருக்கு பாருங்க. ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லி வந்துச்சு. இப்ப வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ரிஜிஸ்டர்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கங்க ஒரு தடவன்னு சொல்லிட்டு, ஓகேன்னா ஓகே குடுங்க. ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்புறம் பேன் நம்பர் வந்துருச்சு. அத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கேன் நம்பர நோட் பண்ணி வச்சுக்கங்க. அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்றதுக்கு கேன் நம்பர் கண்டிப்பா தேவ. அதனால மறக்காம இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.